ஃப்ரைடே மார்னிங் பாப்பா ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகி வந்தாச்சு. அவளுக்கு லஞ்சுக்கு சாம்பார் சாதமும் பொட்டேட்டோ ஃப்ரையும் வச்சு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. எங்களுக்கும் சேர்த்தே வச்சதுனால இன்றைக்கி குக்கிங் வந்து காலையிலே முடிஞ்சிடுச்சு. இந்த அழுக்கு துணிலாம் போடுற கூட சம்டைம்ஸ் எதுக்கு தான் இருக்குன்னே தெரியாது. இது உள்ளே போடுறனோ இல்லையோ மேலேயே அப்படியே வந்து அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுடுவோம். அதை எப்போல்லாம் பார்க்குறனோ ஒரு மாதிரி மெஸ்ஸி ஆகிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் தான் வந்து எடுத்து அந்த கூடை உள்ளே போடுற மாதிரி இருக்கும். இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால சரி சாமிக்கு பூ வாங்கிட்டு வந்துடலான்ட்டு நானும் ஹஸ்பண்டும் போய் வாங்கிட்டு வந்திருந்தோம். பூ ரேட் தான் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பொதுவாக ஃப்ரைடேனாலே பூ ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதுவும் ஆடி வெள்ளின்றதுனால சொல்லவே வேண்டாம். சரி கொஞ்சமாக குண்டு மல்லி வாங்கியிருந்தேன். ஒரு 1/4 கிலோவே வந்து 150 ரூபா கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரி எனக்கு ஒரு 100 பூ போதும் அப்படின்ற மாதிரி கேட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம கையாலே பூ கட்டி தலையில் வச்சு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருந்துச்சு. சரி கட்டி தான் பார்ப்போம், எப்படி வருதுன்னு பார்ப்போன்ற மாதிரி தான் கட்டியிருந்தேன். பூ கொஞ்சம் ஈரமாக இருந்ததுனால கட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலுமே கட்டியாச்சு. சாமிக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்றைக்கி பால் பாயாசம் வைக்கலாம் அப்படின்ட்டு அதை தான் வச்சுருந்தேன். சைட் பை சைடு வந்து பூஜை பாத்திரத்துக்கு பொட்டு வைக்கிறது அப்படின்ற வேலை தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த மாதம் ஆடி 5 வெள்ளி வருது. நாங்கள் இன்னும் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைக்காம தான் இருக்கோம். சரி 3ஆம் வெள்ளி போகலாம் அப்படின்ற மாதிரி நினச்சோம். அதுவும் வந்து போக முடியல. கண்டிப்பாக அடுத்த வெள்ளி 4ஆம் வெள்ளி போய் பொங்கல் வச்சுட்டு வந்துடணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சிட்டிங்களா அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.